ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க வரோம்னா ஒரு தரமான சம்பவம் இன்றைக்கி பண்ணியிருக்கிறோம். அதாவது கிளாஷ் கோடில் என்ன சம்பவம் பண்ணியிருக்கோம் நீங்களே பாருங்கள். ஓடுறோம் பிஸ்டல் என்ன வாங்க. எனக்கு வேறு எல்லாம் நோபா தெரியுறாங்க. சரி தான் சட்டம் வந்துடுச்சு. ஓடுறா எங்களை விட மாட்டேன்டா, சும்மா விட மாட்டேன்டா. நேற்று 2-3 மேட்ச்சில் இப்படி தான் எங்கள் கிளாஸ் போர்டில் வச்சு செஞ்சுட்டாங்க. அந்த வெடிக்கல இப்போ மறுபடியும் காலையிலே கிளாஸ் போட்டு ஆட்டி போடுற மண்டேலி அதான் ஹெட்ஷாட் போடு. பின்னாடி அவன் அடிக்கிறது, டேய் முன்னாடி வாங்கடா. பின்னாடி வந்து அடிக்கிறது ஒரு பரப்பு வச்சுருக்கேன். கதை முடிஞ்சு இங்கே ஒரு நாய் வெளியே போட்டுருக்கோம். மண்டையிலே போடு அவ்வளோதான். ஓயா ஒரு லட்சம் செய்திருக்கேன். வாய் வளருதே தெளிவாடுறா. இந்த ஜாஸ் பேண்டு நேற்று தான் வாங்கினேன். அது எப்படி வாங்கினேன்னு ஒரு ஸ்டோரியே இருக்குது. அது ஒரு தனி வீடியோலேயே சொல்கிறாங்க. அது ஈஸியாக வாங்கலாம், எல்லாருமே நினச்சா வாங்கலாம். அதாவது கம்மி ரேட்டில் டாப் அப்பே பண்ணாமல் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கம்மியான ரேட்லேயே வாங்கிக்கலாம். அதுக்கு ஒரு ஈஸியான ட்ரிக் இருக்குது. அந்த ட்ரிக்கை நான் ஒரு வீடியோலேயே சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். எல்லாம் இல்லை இப்போ குறுக்கையே ஒருத்தன் ஓடுவோம் பாருங்க. சம்பளம் அப்படியே இருக்கும் இல்லைங்க, குறுக்கே ஓடும். அடிக்கலாம் பூரா போட்டாங்க. இந்த பயப்பிள்ளைங்க எவ்வளோ இதாக அடி வச்சு அங்கிள் எல்லாத்தையும் போடாதீங்க, எங்களுக்கு ஒரு கில்லு கொடுங்க. எல்லாத்தையும் போட்டாங்க. ஒரு கீழே தொலைச்சத்துக்கு கூட உள்ளே போய் வெளியே வந்து இவனுக்காண்டி நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஐயோ லேக் ஆகிடுச்சு. போடு கில்லு எடுத்து ஒரு கில்லு விட்டாங்க. அடுத்த மேட்ச் இனி அப்படியே ஓட விட்டாச்சு. போடு டபுள் பேரில் வாங்கிடுச்சு. இந்த மேட்ச்சில் தான் இனி வச்சு செஞ்சுருவாங்க. ஒரு ப்ரோ பிளேயரை எப்படி அவமானப்படுத்திடுவாங்க, ஒரு ப்ரோ பிளேயர் டவுனாக ஓட்டுவாங்க. இப்போ பாருங்கள், ஓடு எனக்கு ஒரு வண்டி அடியாக ஒருத்தருவாங்க. ஒரு பாருங்க என்னையே அடி போனால் திருப்பி சொல்லுவாங்க. அவர் வாங்கி ஒரு தீபத்தி எவ்வளோ நல்ல முடியும். ஆனால் என்னை அடிச்சுடுவாங்க. இப்போ போடு ஏறுறேன் முன்னாடி அளவுக்கு போட்டே துப்புன்னு அடிச்சிடுவான். எங்கடா அந்த அடியா? ஏய் காணோம். மேலே போ போவாத போது மெடிக்கிட்டு இப்போ போடலாம். அந்த கட் அவுட் அங்கே உள்ள கட் அவுட் இனிமே சட்டம் மாதிரியே தெரிஞ்சு 2 ஜம்ப் அடித்து சுட்டு கஷ்டப்பட்ட கட் அவுட்டு. இதில் ஒரு இது என்னென்னா, நான் சுடுவேன் ஆனால் ரெட் ஆட்டே காட்டாது. எங்கேருங்க அவன் சுட்டா மட்டும் அவ்வளோ எடுத்து வருது. எங்கள் டீம்மேட்டு உள்ளே வந்துடுவாங்க. நான் இவனை போட்டுட்டு நான்ப்பா மெடிக்கிட்டு எடுத்துக்கலாம். சுற்று மெடிக்கிட்டு சுற்று. கன்று மாற்றிட்டு இருப்பான். ஆமாம் கண்ணை மாற்று. இப்போ தான் ஐயோ போச்சே. சீக்கிரம் வாங்கடா டேய். சாட்சி போட்டாங்கடா அண்ணன், சீக்கிரமாக வாங்கடா. ஐயோ ஏன் மேலே இருக்கட்டா, கீழே கடா உணர்ச்சியா பார்த்து கவனிக்க இருப்பான். தூக்கிடுறான். எங்கே வேண்டாம். ஐயோ போட்டாங்க. நம்ம குடும்பத்துக்குள்ளே ஒரு கில்லு கூட கிடைக்காது. இந்த மேட்ச் பார்த்துக்கலாம்டா. ஒரு கில்லாவது நான் அடிக்காமல் சாக மாட்டேன்டா. பாம்பு கீம்லாம் தூக்கி போட போகிறேன். அந்த மேட்ச்சு பாரு, பாம்பு ஸ்மோக் பாம்பெலாம் வாங்கி வச்சாச்சு. போடு சீக்கிரம் ஓப்பன் பண்ணி விடுங்க. சிறை ஓப்பன் பண்ணி விடுங்க. சிங்கம் வெளியே போகுது. சீக்கிரம் ரெடியாக இருக்கிற. ஐயோ ஓப்பன் ஆக மாட்டேங்க. போ என்னது இது? நான் தெரியாமல் உட்காரப்பட்டேன் கொடுத்துட்டேன் அந்த இடத்துல. இப்போ பாருங்கள், எத்தனை பேர் வந்தாலும் சரி நான் வந்துக்கிட்டே தாண்டா இருப்போம். முன்னாடி அவங்க ஏறி இருக்கவே மாட்டாங்க, அங்கேயே உட்காந்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் போய் பார்த்துட்டு போவேன். கடைசியில் அங்கேயே தான் இருக்கிறாங்க. ஐயோ 2 பேர் தான் இருக்காங்க. ஒரு கில்லாவது கொடுக்குறியா? போடு அவ்வளோதான். கில்லு ஒரே ஒரு கில்லு போட்டாச்சு. கடைசியாக எப்படி நாங்கள் ப்ரோஃபைல் தான் காட்டியாச்சு.
செமையாக ஃப்ளாஷு பாம்பு இது ஸ்மோக் பாம்பு புதுசாக வந்துட்டுல இதெல்லாம் வாங்கி அவங்கள போட்டு புகையிலே போட்டு வெந்நீராக போட்டு முக்கி எடுக்கலான்னு பார்த்தேன். கடைசியில் பல்ப் ஆயிடுச்சு எனக்கு தான். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.